தேச சட்டத்தின்படி. அப்போ இங்க என்ன பேசுறாங்கன்னா, அவளுக்கு என்ன தண்டனை அல்லது என்ன செய்யலாம் இந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியை? ஏன்னா இவ ராஜாவுக்கு முன்பாக போகல. அப்படினால ராஜா என்ன ஆயிட்டாரு? மூர்க்க கோபமாயிட்டார். இப்போ வசனம் 15ல பார்க்கலாம், அங்க ஒரு क्वेश्चन மார்க் வருகிறது. What shall we do to quit Vashti according to the law, because she did not obey the command of the king brought to her by the eunuchs. வாசியுங்கள். தேச சட்டத்தின்படி செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கும் முன்னே. அப்போ மெமுகான், அண்டர்லைன் மெமுகான், ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேருடைய சகல நாடுகளில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். அப்போ இவன் ராஜாக்கு மட்டும் அநியாயம் செய்யல, யார் யாருக்கு அநியாயம் செய்தா? திருப்பி வாசிங்கள். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேருடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். இவள் அநியாயம். அப்ப அந்த ராஜஸ்திரீ வஸ்தி எப்படிப்பட்டவளா? இவள் ஒரு அநியாயம் செய்கிறாள். தொடர்ந்து வாசிங்கள். ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி. ராஜஸ்திரீ வஸ்திக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கிறது. என்ன பிடிவாதம்? நான் அகஸ்வேரு ராஜாவுக்கு நான் வர மாட்டேன். I don't want to come in front. I don't want to stand in front of King Ahasuerus. எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவருடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேசம் சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த ராஜஸ்ரீ வஸ்தி அந்த குயின் என்கிற பதவியை இழந்து விட்டார். ஏன்னா இவளுக்குள்ள ஒரு பிடிவாதம். என்னது? ஒரு பிடிவாதம். இவளுக்குள்ள ஒரு அநியாயம் செய்கிற ஒரு சுபாவம் அவருக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? வஸ்தி. அல்லேலூயா. இவர்கள்லாம் கூடி பேசுறாங்க. ராஜாவுக்கு, அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு குயின். எந்த மாதிரி குயின் தெரியுமா? அவர் சொல்றதெல்லாம் கீழ்படுகிறது. அவர் சொல்ற கட்டளைகள் எல்லாம் மீறாம ஒரு குயின் அகஸ்வேரு ராஜா.
இந்த கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ராஜஸ்ரீ பஸ்தி இழந்தத எஸ்தர் உள்ள அந்த கிருபை, அந்த தயவு கர்த்தர் பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் கூட நீங்க ஜெபிக்க மாட்டீங்களா? அப்ப சீஷர்கள் மேல இருந்ததும் கன நித்திரை. அது கர்த்தர் தான் என்ன பண்ணுவாரு? ஆவியானவருடைய உதவியோடு நம்மள அதிலிருந்து விடுதலை செய்வார். ஆனா சீஷர்கள் இயேசு திரும்பி பரமேறி போனோன்னே அவங்க அந்த மாதிரி தூங்க ஜெபத்துல என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக வல்லமையாய் அக்கினியாக மாறினார்கள். நம்மளும் அந்த மாதிரி மாற வேண்டும். The second characteristic of nature of a flesh, Romans chapter 8 verse 1. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 1. மாம்சத்தில் நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு வரும். இரண்டாவது பையன் எழுதிக் கொள்ளுங்க. You will be judged if you walk in flesh. மாம்சத்தில் நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு வரும். எழுதிங்களா? மூன்றாவது ரோமன்ஸ் 8:6. The nature of a flesh. Point 3. மூணாவது பாயிண்ட்ஸ் மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்க வல்லது. ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப மாம்ச சிந்தை எப்படி மரணத்தை கொடுக்கும்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த மாம்ச சிந்தை என்னத்தை தூண்டும்? பாவத்தை தூண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்ப நான்காவது பாயிண்ட் ரோமர் 8:7. Romans chapter 8 verse 7. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. The carnal mind is the enemy to Lord. இப்ப மாம்சத்துல நம்ம சிந்திக்கிறது யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா நான் மாம்சத்துல யோசிக்கவே கூடாதா? முடியுமா? எப்போதுமே ஆவியிலே யோசிச்சுட்டு இருக்க தேவ தூதர்களாக இருந்தா முடியும். எப்படியா இருந்தாலும் அந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணும்? வரும். ஆனா இது என்ன சொல்லுதுன்னா, அந்த சிந்தை வந்தாலும் அதுல நடக்காம இருந்தா நம்ம தேவனுக்கு பகையா மாற மாட்டோம். அதை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். மனுஷன் அடிப்பான், அதே நேரத்துல கர்த்தர் நம்ம சிரிச்சிக்க என்ன பண்ணணும்? அதை வாங்கிட்டே தான் இருக்கணும். இல்ல திருப்பி நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். எந்த பாசனம் எனக்கு பிடிக்கல, இந்த பாசனமா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்கல, வேதமும் வேணாம் ஒன்றும் வேணாம். நிறைய பேர் பின்வாங்கி என்ன பண்றாங்க? எதனாலன்னா சிரிச்சிப்ப தாங்க முடியல. அப்ப அது தொடர்ந்து வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி ஆகிய நீடிய சாந்தம், மகா பொறுமையா இருந்து அதை தாங்கணும். நீடிய பொறுமை யார் கொடுக்குறா? கரெக்டாக தானே? சரி, நம்ம பண்றதுல தப்பெல்லாம் பார்த்துட்டு அவர் நீடிய பொறுமையா இருக்காது. உண்மைதானே? நம்ம எல்லாம் ஆளு முன்னுக்கு நல்லா அப்படி சம்மன்றாம பின்னால நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் கொண்டுதான் தெரியும். அப்படி இருந்தும் நம்மளை பயன்படுத்துறாரு, நம்மளை நேசிக்கிறாரு, அபிஷேகத்தை ஊற்றி இருக்காரு. அப்ப அவர் நீடிய பொறுமையா இருக்கும் போது நம்மளும் என்ன பண்ணோம்? நீடிய பொறுமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிம்பிள் டெக்ஸ்ட் தான் சொன்னேன். மாம்சம் தலை தூக்குது. இப்போ ஒரு ஆள் நம்மளை ஏசும் போது
திருப்பி ஏசுறமா இல்ல அமைதியா இருக்குமா அதிலே தெரிஞ்சிடும் அவங்க ஆவியில் நடக்கிறாங்களா இல்ல மாம்சத்துல நடக்கிறாங்க. சிம்பிள், வெரி சிம்பிள். டெய்லி லைஃப்ல அது நடக்கும். ஆமா, வாய் நான் பேசக்கூடாது எப்படியாவது அடக்கி இருந்தாலும் எப்படி அந்த வாய் என்ன பண்ணிடுது திருப்பி நல்லா சாப்பிட்ற மாதிரியா பாக்கி பாடி நீ ஒண்ணு பேசுறீங்கன்னா நான் என்ன பேசுறேன் 10 திருப்பி நீ என்ன நினைச்ச நான் சாதாரண அதை திருப்பி நம்ம என்ன பண்றோம். ஆனா இயேசுவானவரை பாருங்க, அவர் நம்மள மாதிரி மாம்சத்துல தான் வந்தார், நம்ம தானே. ஆனால் அவர் ஆவியில நடந்தனால என்ன அவரை பண்ணாலும் அவர் திருப்பி பேசினாரா? சில இடத்துல தான் மறு உத்தரவு கொடுத்தார். நான் இப்ப சொல்றது வந்து சிலுவையின் பாதைகள்ல அவர் போகும்போது திரும்பி பேசினாரா? இல்ல. அவனுங்க அரைஞ்சானுங்க, காலி துப்புனானுங்க, விடைச்சானுங்க, பரியாசம் பண்ணானுங்க. நீ வந்து இன்னும் ரட்சகன்னு ராஜான்னு உனக்கே இந்த நிலைமை எல்லாமே சொல்லும் போது அவர் தன் வாயை என்ன பண்ணலையா? திறக்கல. இந்த வாயை மட்டும் நம்ம திறக்கலாம், நிறைய பிரச்சனை நம்ம தப்பிச்சிடும். இதுதான் என்ன பண்ணுது, பயங்கரமானது இந்த வாய். கொஞ்ச நாளா நான் என்ன பண்ணேன், இந்த இவாஞ்சலிஸ்ட் பில்லி கிராஹாம் இருக்கார்ல, அவரோட சர்மன் ஷார்ட் கிளிப்ஸ் வரும், அதை கேட்க ஆரம்பிச்சேன். நல்லா இருந்துச்சு. அதில் அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க சைலன்ஸா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் அமைதியா இருக்கேன்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஆள் என்னை நிந்திக்கும் போது நான் அமைதியா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னா நான் வந்து வீக்கு, நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அது என்னை என்ன பண்ணுதுன்னா இயேசுவை போல ஆக்குது. அவர் நிந்திக்கப்படும் போது அவர் வாயை என்ன பண்ணியான்? திறக்கிற. அதே மாதிரிதான் நம்ம சபை நிந்திக்கப்படும் போது வாயை திறந்து சும்மா இப்படி 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 இல்லாம என்ன பண்ணணும்? எங்க போய் அமைதியா அமர்ந்துடணும்? தேவ சமூகத்து அவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறது அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். இந்த ஜனங்கள்கிட்ட நம்ம திருப்பி 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 பேசுறது என்ன நடக்குமா? கடைசியில நம்மளுக்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தானாவே மாட்டிக்குவோம், உளறி விட்டு மாட்டிக்குவோம். நம்ம பேசணும்னு பேசியிருக்க மாட்டோம், சும்மா நார்மலா பேசி என்ன பண்ணிடுவோம். அதுக்கே உண்மையா இருக்கிறாரு, பதில் கேட்கிறப்ப பதில் சொல்லுங்க. ஓகேயா? சரி, இதுதான் மாம்சத்துடைய 10 தன்மைகள். இது நான் உங்களுக்கு ஒன்றுதான் எடுத்து விளக்குனேன். ஓகே, இப்ப 6வது பாயிண்ட் பாருங்க. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்னதுன்னா, இப்ப நம்ம மாம்சத்து இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லல, இப்ப நான் என்னை ஒரு ஆள் ஏசும் போது நான் என்ன பண்றேன்? திருப்படி நல்லா பயங்கரமா கொடுக்குறேன். அப்ப நான் அந்த சமயத்துல கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா? இல்ல, அவருக்கு அது பிரியம் இல்லாத ஒன்று. அப்ப நம்ம மாம்சத்தில நடந்தோம்னா கர்த்தருக்கு செல்ல பிள்ளையா இருக்க முடியாது. நம்மளை நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். நான் அப்படி இல்லை, என்ன நீ இப்படி சொல்ற, நானே போய் சொல்லுவேனா அப்படின்னு நம்மளை நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். ஆனா அது கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஏன்னா மாம்சம்ன்றது ஒரு சத்துரு, இன்னொரு சத்துரு இருக்கு, சுயம் என்கிற ஒரு சத்துரு. இது எல்லாமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணோம்? தடை பண்ணுகிற ஒன்று. அப்ப சபைக்குள்ள நம்ம வரும்போது